எங்களுக்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து மேண்டிட்ரியா வச்சிருக்காங்க. இதனால வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் வரை எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால நிறைய பேர் தமிழ் மீடியம் பாஸ்ட் அவுட்டா தான் இருப்பாங்க. அவங்களோட இங்கிலீஷை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்றாங்க. ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது அசைன்மெண்ட்ஸ்க்கு மிச்ச இன்ஃபர்மேஷனை எப்படி கெயின் பண்ணிக்கிறணும், ஏஐ வந்து எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் இயர்ல பார்த்தோம். யூபிஎஸ்சிக்குன்னு வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இதுக்குன்னு சொல்லி நான் முதல்ல வந்து தனி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. வணக்கம், என்னோட பேரு என் யாழிசை நங்கை. நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர்ங்கிற ஊர்ல இருந்து வரேன். எங்க அப்பா பேர் வந்து நந்திவர்மன். ஊர்ல செங்கல் சூளை வச்சிருக்காங்க. அம்மா பேர் வனிதாமணி. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் கொடைக்கானலில் வந்து தேர்ட் இயர் பிஏ பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ அதில் கிராக் பண்ணணுங்கிறக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலே இது 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று கொடைக்கானல், இன்னொன்று வந்து நியூ டெல்லியில். ஸோ அதனால் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து மேண்டிட்ரியாக வச்சுருக்காங்க. இதனால வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரை எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு செம்முக்கும் ஒரு டாபிக் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு செம்மில் நாங்கள் படித்த டாபிக் என்ன அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்டில் வந்து எங்களுக்கு இது மாதிரி மைக்ரோசாஃப்டில் பிபிடி, பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லி 3 இது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்கே ஒர்க் போனாலும் நம்மளுக்கு வந்து டேட்டா என்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எக்ஸல்னால வந்து டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணணும்னு வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து பிபிடி, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னால வந்து எங்களுக்கு வந்து ஜாபுக்கு போனதுக்கு அப்புறமும் சரி, இப்போ எங்களுக்கு வந்து காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி பிபிடி ப்ரெசென்ட் பண்ணாலும் எப்படி ஸ்லைட் ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கீம் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால நிறைய பேர் தமிழ் மீடியம் பாஸ்ட் அவுட்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட இங்கிலீஷை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல நாங்கள் படித்தது என்ன அப்படின்னா வந்து ChatGPTயும் ஏஐயும். இப்போ இருக்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்குள்ள ஸ்கோப் வந்து ஏஐட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏஐ வந்து எங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா என்னென்ன கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம், ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது அசைன்மெண்ட்ஸ்க்கு மிச்ச இன்ஃபர்மேஷனை எப்படி கெயின் பண்ணிக்கிறணும், ஏஐ வந்து எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் இயரில் பார்த்தோம். தேர்ட் இயரில் வந்து இப்போ எங்களுக்கு 5th செம்மில் இருக்கிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாங்கள் என்ன இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஸ்பான்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெப்சைட்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, நம்ம வெப்சைட்ஸில் வந்து ஸ்பான்சர்ஷிப் மூலியமாக எவ்வளோ டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து எப்படி வந்து தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் வந்து எப்படிலாம் கொடுத்தா வந்து நம்ம வந்து பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது மேண்டேட்ரி கோர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாரும் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நான் முதல்வன் வந்து காலேஜ் முடிச்சு போனதுக்கப்புறம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தனி வெர்டிக்கல் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங், அப்புறம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது. இப்போ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சிக்குன்னு வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இதுக்குன்னு சொல்லி நான் முதல்ல வந்து தனி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 10 monthsக்கு வந்து பர் மந்த் 7,500 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 25,000 கொடுக்குறாங்க. 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து டெல்லி அனுப்புகிறாங்க. ஸோ வந்து நான் முதல்வன் வந்து எல்லா செக்டார்ஸ்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.